சாமி சாமி கூட்டிட்டு போறீங்க? அது இதெல்லாம் பார்க்கணும். நான் காட்டுல வாங்க. நீங்க கும்பிட வேண்டிய தெய்வம் அதோ அங்கே இருக்கு. நான் பெங்களூர் போறேன். திரும்ப வர 2-3 வருஷம் ஆகும். நான் மட்டும் போனா பரவாயில்ல. பொண்டாட்டி கூட்டிட்டு கொலைக்கு கூட்டிட்டு போறேன். என்ன செய்யற? அழுக்கி கூட்டிருக்கு. நம்ம தனியாசம் போயிடும். நான் போய் திரும்ப வந்து உன்னை கூப்பிட்டேன். தெரியல அம்மாவை கூப்பிட்டு இன்னும் நேரம் போச்சுன்னா நீ எது காரணம்னு சொல்லுவாங்க தெரியல. தம்பி தனியாசம் லட்சுமி லட்சுமி சொல்லுங்க. நானே வீடு எக்ஸ்டி கட்டலாம் வாடகை வீட்டுக்கு போகலான்னு இருக்கோமா? ஆமா நாங்களே வாடகை வீட்டுக்கு தான் போறோம். அதுவே சின்ன வீடு வேற, எங்களுக்கே இடம் பத்தாது. நீங்க ராஜி வேறையா? லட்சுமி நீங்க தம்பி தயாரி வீட்டுல போய் தங்கிடுங்க. அந்த வேலை வீட்டுல முடிஞ்ச உடனே 6 மாசம் கழிச்சு நான் கூப்பிட்டு அது நாளைக்கு அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். உங்களுக்கு நாளைக்கு மறுநாள் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். வாங்க வாங்க வாங்க. ஆச்சி எப்படி இருக்கு? புஷ்பா யாரும் இருக்கா பாரு. அரவிந்த் ஓடியா ஓடியா ஓடியா. வாங்க எப்படி இருக்கீங்க? யாரும் இருக்கா பாருங்க. ஆமா டீச்சர்லாம். புஷ்பா 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 நீ ஏன் ஒரு தண்டச்சோறு? இதுல நான் வேலைக்கு போயிட்டு வந்து உனக்கு சாப்பாடு ஆக்கி வைக்க தரணும், உன் அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் ஆக்கி வைக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. ரொம்ப பார்க்கலான்னு வந்தோம். முடியாதுன்னுட்டாங்கப்பா. இந்த வருஷம் பாப்பாவை பார்த்துக்கணும். ரொம்ப நம்பி வந்தேன். ஏன்னா எப்படி சொல்லிட்டீங்க? என் தங்கச்சி நான் பார்த்துக்க மாட்டேனாமா? ஒரு விஷயம் இல்லைம்மா. இதவா எப்படி? ஆமா இந்தாம்மா, இந்த தங்கச்சி இந்த கைதா குடிங்க. சாவி எங்க? வீட்டு சாவி. என்ன நீ தேவை? ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு ஏன் நீ பொறுப்புலாகிற? அவன் மாசமாகறாமா, புது வீட்டுக்கு போயிடறான், புது வீட்டுக்கு போயிடும். அவன் சாவி எங்கேயும் மிஸ் பண்ணிட்டா என்ன செய்யற? தம்பிகிட்ட சாவி கொடுத்தாங்க. நீ 2 பேர் வந்துடுற. சரி தங்கச்சி 2 பேர் வந்துடுமா? சரி பார்க்கவிதா போகலாம். இது மா மா ராஜி, என்னம்மா கடைசியில் அவங்க எல்லாருமே உன்னை இங்க உட்காரச்சாங்களா? நீ இருமா, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன், மாட்டு கூட்டு வந்துடுறேன்.
காசு எதாவது வச்சிருக்க? கொடு கொடு. ஆட்டோ கொடுங்க. ரஜி இங்கே இரு. ஆட்டோ கொடுங்க. கேளுங்க வந்துடுறேன். என்ன தாயி இங்கே உட்கார்ந்து இருக்க? உனக்கெல்லாம் பிடிக்கிறதுக்கு யார் காசு கொடுத்தது? எங்க அம்மா என் மத என்ன பெத்த தாய். காசு கொடுத்தாங்க. ஏந்து வா. ஏந்து வா. அவன் மட்டும் என் கையில கிடைச்சா விளக்க மாட்டேன் அடிச்சு எடுக்கிறேன். இந்த மாதிரி காசு வாங்கி ஏமாத்துற சமயம் போலீஸ்ல தானே பிடிச்சி விடுவோம். கையை எடுங்கடா. யாரா ஏமாச்சிருக்குது? நீங்க தானே எல்லாரும் சேர்ந்து தாயை ஏமாச்சிருக்கிறீங்க. என்ன சாமி எங்க பாவத்தை போட்ட குலதெய்வத்து கோயில் கட்டணும்னு சொல்லி காசு வாங்குறீங்க. நீங்க கொடுத்த காசை எல்லாம் சேர்த்து அந்த தாய்க்கு தானே செலவு பண்ணியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க ராசாங்களா? ராஜா எப்படி பாருங்க ஐயா புள்ளிங்க எங்கய்யா பேர பிள்ளைங்க எப்படியா இருக்கிறாங்க? நல்லா இருக்குதாங்க தாய் காப்பாற்ற நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தாயை காப்பாற்ற முடியும் உங்களால. நீங்க கொடுத்த பணத்துல இது வரைக்கும் உங்க எல்லாருடைய பாவத்தையும் நான் கழுவிட்டேன். ஆனா இனி பாவம் செய்யறதா புண்ணியம் செய்யறதாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். பெற்றோரை ஏறி காப்பதே பிள்ளைகளின் கடமை.